இன்னைக்கு ஃப்ரூட் கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? ஆப்பிள் வந்து 1/2 ஆப்பிள், திராட்சை 4, மாதுளம்பழம் என்ன ஒரு 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 கைக்கு, அதுக்கப்புறம் வந்து 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், 8 ஏலக்காய், 8 முந்திரி பருப்பு, 8 திராட்சை, 1/2 டம்ளர் நெய், 1 டீஸ்பூன் வந்து கலர் பவுடர், அதுக்கப்புறம் வந்து 3 டம்ளர் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ வந்து 1 டீஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து வச்சுக்கலாம். வறுத்து அதுக்கப்புறம் திராட்சையும் வறுத்து அதை வந்து தனியாக வறுத்து வச்சுக்கலாம். அதில் பாருங்கள், இப்போ நான் தனியாக வச்சுருக்கேன், அது தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது அந்த நெய்யிலே வந்து ஆப்பிள், திராட்சை, மாதுளம்பழம் போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் பைனாப்பிள் போட்டுக்கலாம், வாழைப்பழம் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன பழம் வேணுமோ அந்த பழத்தை இதில் போட்டுக்கோங்க. நீங்கள் பப்பாயா போடலாம் அதில். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் இது நல்லா கொஞ்சம் வாட்டிக்கிட்டே இருங்க அப்பப்போ. இப்போ வந்து அது வந்து வந்துடுச்சு, அதனால் அதை நிப்பாட்டிடுங்க அடுப்பை. அப்புறம் இன்னொரு வடை சட்டியில் நெய் விட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டு அதில் ரவையை போட்டுக்கலாம். ரவையை போட்டு அது நல்லா வறுத்துக்கலாம். அந்த நெய்யிலேயே போட்டுட்டு இதுக்கு வந்து நான் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ 2 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி நான் வந்து அதில் ஊற்றிருக்கேன். நான் இதில் கலர் பவுடர் இப்போ போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஆப்ஷன் உங்களுக்கு போட்டுக்கோங்க. நான் எல்லோ கலர் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த ரவையில் இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து 3 டம்ளர் சர்க்கரை 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இல்லை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 1க்கு நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரையோட நான் ஏலக்காய் தூளும் போட்டிருக்கேன். இப்போ வந்து அதை வந்து கை விடாமல் நல்லா கெட்டியாக கிண்டிக்கலாம். அதை நல்லா பாருங்கள், இப்போ நல்லா கிண்டி கட்டி விடாமல் நல்லா கிண்டியிருக்கேன். இப்போ நான் இப்போ நல்லா கொஞ்சம் அதை நல்லா வேக விடுங்க அந்த சர்க்கரையோட. இப்போ வந்து இதில் வந்து கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அதோட நெய் நம்ம வந்து முன்ன அந்த வடை சட்டிக்கு ரவைக்கு வறுக்கிறதுக்கு தான் போட்டிருந்தோம். வடை சட்டியில் லைட்டாக ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் ரவை வந்து நல்லா அதில் ஃப்ரை ஆகிறதுக்கும் தான் நெய் போட்டிருக்கோம். இப்போ அதில் இன்னும் வந்து இந்த மிச்சம் வச்சுருக்க நெய்யை வந்து இதில் ஊற்றிக்கலாம் நம்ம. அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து திராட்சை முந்திரி வச்சுருக்கீங்களா தனியாக வறுத்து, அதையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா அதை கிண்டிக்கலாம். கிண்டிட்டு இதுக்கிடையில் நீங்கள் தட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. தடவி வச்சோடனே அந்த வடை சட்டியில் வந்து அப்படியே மாற்றி அந்த தட்டில் போட்டுக்கலாம். உங்களுக்கு பீஸா வேணுன்னா நீங்கள் பீஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்றோன்னா கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிடுங்க. பாருங்கள், இப்போ ஃப்ரூட் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.